Good morning, students. இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து synonyms, antonyms and homonyms. So before we get into the topic, we will discuss the syllabus. So you know we are concentrating on the CGL syllabus. So CGL syllabus வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கோம், grammar and vocabulary அப்படின்னு. If you had watched the introduction session, அதுல வந்து நம்ம இந்த சிலபஸை மற்ற நிறைய சிலபஸோட கம்பேர் பண்ணியிருப்போம், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸோட கம்பேர் பண்ணி we have arrived at the conclusion நம்ம இந்த சிலபஸ் வந்து மற்ற எல்லா சிலபஸையும் ஒரு 90 to 95% கவர் பண்ணுது. ஸோ நீங்க சிஜிஎல் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னு இல்லாம நீங்க வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் படிக்கிறீங்க, அதுல இங்கிலீஷ்ல இருந்து எம்சிக்யூஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் வாட்ச் திஸ் சீரீஸ். இல்ல நீங்க ஜென்ரலா இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிராமர் அண்ட் வெக்காபுலரி பத்தின இன்சைட்ஸ் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் வாட்ச் திஸ். ஸோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் there are two parts, grammar and vocabulary. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து எரர் ஸ்பாட்டிங்காக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் படிச்சோம். ஸோ அதை பேஸ் பண்ணி டென்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லாம் பார்த்தோம். அடுத்து சென்டென்ஸ் கரெக்ஷனும் இட் will also be based on this. ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அண்ட் டென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேரா ஜம்பிள் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து we are going to look at it in vocabulary. ஸோ இது கிராமர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம், இல்ல vocabulary சார்ந்த கொஸ்டினாவும் இருக்கலாம். அடுத்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் பார்த்தாச்சு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன் பார்த்தாச்சு, அண்ட் தென் we came back to vocabulary part. நம்ம ஆல்ரெடி நேத்து செஷன்ல, அதாவது ஃப்ரைடே செஷன்ல வந்து idioms and phrases பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கோட செஷன்ல வந்து synonyms, antonyms and homonyms பார்க்க போறோம். So coming back to the negative marking of CGL exam. So CGL exam பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டயர்ல எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டயர்ல உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 100ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வில் பி ஃப்ரம் இங்கிலீஷ். ஸோ அதில் நீங்க கரெக்டா எழுதுற ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். தப்பா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா 0.5 மார்க் தான் கிடைக்கும், அதாவது 0.5 மார்க் மைனஸ் ஆயிடும். ஸோ நீங்க ஒரு 2 கொஸ்டின் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கெட் 2 மார்க் ஃபார் த ரைட் ஆன்சர் அண்ட் -0.5 ஃபார் த ராங் ஆன்சர். ஸோ உங்களுக்கு டோட்டலா அந்த 2 கொஸ்டினுக்கான மார்க் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் கிடையாது, 1.5 தான். இந்த சேம் வே டயர் 2 எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கரெக்டா எழுதுற கொஸ்டினுக்கு 3 மார்க் கிடைக்கும், தப்பா எழுதிங்கன்னா -1 மார்க். ஸோ 3 -1, நீங்க 2 கொஸ்டின் எழுதிருக்கீங்க, அதுல 1 தப்பு 1 கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே 2 மார்க் தான் கிடைக்கும். ஸோ அண்ட் டயர் 2ல உங்களுக்கு வந்து 45 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருந்து வரும். தட் இஸ் ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். ஸோ மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து இந்த பார்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் இங்கிலீஷ் இஃப் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் சிஜிஎல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தப்பான ஆன்சர் எழுதக்கூடாதுங்கிறது காஷியஸா இருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா ஸ்கிப் தட் கொஸ்டின். So next we look at our class schedule. So class schedule பொறுத்த வரைக்கும் we have completed the introduction part and we have started off with the parts of speech. So parts of speechல வந்து noun, pronoun, adjective, adverb, preposition, conjunction, interjection, அது இல்லாம நம்ம ஆர்டிகிளும் பார்த்திருக்கோம். So அதுக்கப்புறம் we have looked at tenses and if clauses and then question tags, அப்புறம் direct indirect narration பார்த்தாச்சு, active passive voices, subject verb agreement, இந்த எல்லா பார்ட்டும் முடிச்சிட்டோம். So we have started off with idioms and phrases in the last class. So இன்னைக்கு கிளாஸ்ல வந்து synonyms, antonyms and homonyms நம்ம பார்க்க போறோம். So let's get into the session. So in today's class we are going to discuss first the question and answer of yesterday's, அதாவது ஃப்ரைடே டீ டைம் ட்ரீட்ல கேட்ட question and answers இப்போ நம்ம பார்க்க போறோம். அடுத்து synonyms, antonyms and homonyms, இதுல இருந்து எந்த மாதிரி questions எல்லாம் கேட்க போறாங்கன்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். So first டீ டைம் ட்ரீட்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a blessing in disguise. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது blessing in disguise அப்படிங்கிற இடியம்கான ஆக்சுவலான மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். a good thing that seemed bad at first. ஒரு நல்ல விஷயம் ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயமா தெரிஞ்சது, later only I realized that it is actually a good thing. ஓகேங்களா? இது ஆன்சரா, இல்ல getting an advantage, ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது ஆன்சரா, இல்ல getting a surprisingly good result, ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு குட் ரிசல்ட் கிடைக்குது அது ஆன்சரா, இல்ல பேட் திங் தட் பிகம்ஸ் குட் திங், ஃபர்ஸ்ட் ஒரு திங் பேடா இருக்கு அதுவே லேட்டர் ஆன் குட்டா மாறிடுதா அப்படின்னு பார்த்தா blessing in disguise அப்படின்னா blessing வந்து டிஸ்கைஸ்டா வந்திருக்கு, வேற ஒரு ரூபத்துல வந்திருக்கு, தட்ஸ் டிஸ்கைசிங். ஓகே, சோ அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது அது ஒரு தப்பான விஷயம், அது கெட்ட விஷயம் தான் நினைச்சிருப்போம். லேட்டர் ஒன்லி அது நம்ம ரியலைஸ் பண்றோம் அது ஒரு நல்ல விஷயம், ஆக்சுவலா நம்ம அதை தப்பா நினைச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து, ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக். ஸோ இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னாலே நீங்க கேக்கை எப்படி ஈஸியா சாப்பிட முடியும், ஈஸியா எடுக்க முடியுமோ அந்த மாதிரி சம்திங்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? ஆக்சுவலான மீனிங் வந்து பீஸ் ஆஃப் கேக் வந்து டேஸ்டியா இருக்கலாம், we can say it's not tough. பட் இங்கே பாத்தீங்கன்னா metaphorically, I mean idiomatically they mean it's easy, it's not tough, it's not tasty or it's not horrible, it's actually easy.
So third question, speak of the devil. So speak of the devil அப்படிங்கிற idiom நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா we have got 4 options as usual. The person we were talking about never appeared. So நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம், அந்த பர்சன் வந்து இது வரைக்கும் வரவே இல்லை, அவங்க நம்ம speak of the devil அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல the person we were talking about was guilty, நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அந்த பர்சன் வந்து கில்ட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்றோமா? No. A person we were talking about was a devil in disguise. So நம்ம ஆல்ரெடி வந்து a blessing in disguise னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்க வந்து devil in disguise அப்படின்னு கேக்குறாங்க. So devil அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆக்சுவலா பார்த்தா அவங்க வந்து ஒரு மோசமான பர்சனா இருப்பாங்க. So it's a devil in disguise. No, it's not the speak of the evil. பட் இதுக்கான ஆன்சர் என்னன்னா the person we were just talking about showed up. ஸோ நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அந்த பர்சனே திடீர்னு வந்துட்டாங்க. ஸோ ஸ்பீக் ஆஃப் த டெவில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ we were actually speaking about the devil அப்படின்னு, ஏன்னா அந்த டெவிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்றது தான் நம்ம இந்த இடியமை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இடியம், புல் சம்ஒன்ஸ் லெக். ஸோ ஒருத்தங்களோட ஜோக் பண்றது தான் வந்து அவங்கள பத்தி ஏதாவது கலாய்ச்சிட்டு ஐம் ஜஸ்ட் புல்லிங் யோர் லெக் அப்படின்னு சொன்னா நான் உன்னை வச்சு ஜோக் தான் பண்றேன், விளையாட்டா சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் நாட் டு பிளே வித் சம்ஒன், பிளேயிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், விளையாட்டா பண்றேன் அப்படின்னு சொல்றது இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி குவாரல் வித் சம்ஒன் கிடையாது, டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம்ஒன்னும் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி டு ஜோக் வித் சம்ஒன். ஸோ நீங்க யார்கிட்டயாவது விளையாட்டா ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிறாங்க அப்படின்னா ஐம் ஜஸ்ட் புல்லிங் யோர் லெக் அப்படின்னு சொல்லுங்க. இட் மீன்ஸ் தட் நான் உங்ககிட்ட விளையாட்டா சொன்னேன், ஜோக்குக்காக சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். So next last idiom, he got a job in the railways through the back door. So இது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரயில்வேல ஜாப் அவருக்கு கிடைக்குது, அவரை வந்து பேக் டோர் வழியா அந்த ஜாபை வந்து அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் டு தே மீன் பை த்ரூ த பேக் டோர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆஃபீஸர் வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியா நுழையிறாரு. ஆப்ஷன் 2, வித்தவுட் அப்பியரிங் டு அதர்ஸ். ஸோ மற்றவங்க யார் கண்ணுக்கும் தெரியாம நுழையிறாரு அப்படிங்கிறதா? இல்ல த மெயின் டோர் இஸ் அண்டர் ரிப்பேர், மெயின் டோர் வந்து ரிப்பேர்ல இருக்கு அதனால அவர் பேக் டோர் வழியா நுழையிறாரா? இல்ல he has come in an indirect and unfair way. சோ அவர் வந்து கரெக்டான வேல வராம இன்டைரக்டான அன்ஃபேரான ஒரு வேல வராரா அப்படிங்கிறது 4 ஆப்ஷன்ல வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து in an indirect or unfair way அப்படிங்கறதா இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். So with that we have come to the end of question and answer. So first we are starting off with synonyms. So what are synonyms? So ஒரு வேர்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்ட் மீனிங் கொடுத்துச்சுன்னா that is called as a synonym. So synonym is words that have same meanings. So if you see on the screen you can see 2 images, this side too and that side too. So இது வந்து happy. So இந்த பர்சனும் ஹாப்பியா இருக்காங்க, இவங்களும் ஹாப்பியா இருக்காங்க. பட் இதை நம்ம ஹாப்பின்னு சொல்றோம், இது நம்ம சியர்ஃபுல்னு சொல்றோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் அண்ட் கோல்டு. ஸோ ஃப்ரீஸ்னும் சொல்றோம், கோல்டுன்னு சொல்றோம், ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், தட் இட் இஸ் வெரி கோல்ட் ஓவர் ஹியர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இல்ல நிறைய வேர்ட்ஸ்க்கு ஒரே மீனிங் இருக்கும், பட் we are different. I mean we are referring to different words. We are using different words to denote the same meaning அப்படின்னு சொன்னா நம்ம synonyms அப்படின்னு சொல்லுவோம். So I have given you a list of 25 synonyms which we are going to discuss. So இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்க்கு அதாவது எக்ஸாம்க்கு கொடுப்பாங்க. So what you are going to do is it's just a sample of your questions. ஸோ நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அதுல இருக்க சினானிம்ஸ் எல்லாத்தையும் படிங்க, அதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு எது, ஆப்போசிட்டான வேர்டு எது. ஸோ த மோர் யூ ரீட் த மோர் யூ கெட் டு நோ. அதை தாண்டி நீங்க கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தாண்டி நீங்க வந்து யூ ஹாவ் டு ரீட். நீங்களா ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, இஃப் யூ கம் அக்ராஸ் அ நியூ வேர்ட், ஃபைண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் வேர்ட், அதோட யூசேஜ் கண்டுபிடிங்க. நவுன்ல அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு இங்க நவுனாவும் கொடுத்துருப்பாங்க, அட்ஜெக்டிவாவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நவுனோட மீனிங் என்ன, நவுனை எப்படி யூஸ் பண்ணுவோம், அட்ஜெக்டிவலா மாறினா அதோட மீனிங் மாறுமா, இல்ல அட்ஜெக்டிவல் ஃபார்ம் அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம படிக்கணும். ஸோ அது படிக்கும் போதே we will also look at the synonymous words. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான வேர்ட்ஸ் எது அப்படின்னு நம்ம படிக்கணும். அண்ட் இதுக்கு ஆப்போசிட் மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை படிக்கும் போதே if you read, if you learn the list of words associated with that word, உங்களால ஈஸியா வந்து அந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we will start with the வேர்ட் ஃபிடிலிட்டி. ஸோ ஃபிடிலிட்டி அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது, ஃபெய்த்ஃபுல் டு அ பர்சன் ஆர் காஸ் ஆர் பிலீஃப். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ இல்ல ஒரு பர்சனுக்கோ இல்ல ஒரு பிலீஃப்கோ ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறத வந்து நம்ம ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், which we also call it as loyalty and support. So we can say loyalty as the synonym as fidelity. So next word
இன்ஃப்ரக்சுவஸ். ஸோ இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அதுக்கு ஒரு அவுட்கம் வரணும், அது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்கமா இருக்கணும், தட் இஸ் கால்ட் ஃப்ரூட்ஃபுல். ஆனா எக்ஸ்பெக்டட் அவுட்கமே வரல, அவுட்கமே அதை பெருசா இல்லைன்னா அதை ஃப்ரூட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் இன்ஃப்ரக்சுவஸ். ஸோ ஃப்ரூட்லெஸ், அன்ப்ராஃபிட்டபிள், அது ப்ராஃபிட்டே இல்லை ஒரு விஷயத்துல அப்படின்னு சொன்னா அதை வந்து இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சினானிம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்லெஸ். இதுக்கான ஆன்டோனிம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கார்னிஷ். ஸோ கார்னிஷ், உங்களுக்கு இந்த வேர்ட் வந்து நல்லாவே நிறைய யூடியூப் சேனல்ல நீங்க வந்துட்டு குக்கிங் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா யூ வுட் நோ வாட் இஸ் கார்னிஷ். தே வுட் சே அந்த மீலை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா வி வுட் கார்னிஷ் இட் வித் கொரியாண்டர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்னிஷிங் இஸ் அதை டெக்கரேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ டெக்கரேட்டிங் ஆர் எம்பெலிஷிங். ஸோ எம்பெலிஷிங்கும் அதே மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். இட் இஸ் எம்பெலிஷ்ட் வித் கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு விஷயத்த இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்றது இஸ் எம்பெலிஷிங். ஸோ இட்ஸ் டெக்கரேட்டிங் ஆர் எம்பெலிஷிங். எஸ்பெஷலி எதுக்கு நம்ம கார்னிஷ் யூஸ் பண்ணுவோம்? ஃபுட் யூஸ் பண்ணுவோம். ஆர்னமெண்ட்ஸ்க்கு நம்ம எம்பெலிஷிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சினானிமஸான வேர்ட் adorned. We also say adorned with lot of jewels, lot of silver and gold அப்படின்னு சொல்லுவோம். So that's called adorning. adorningக்குமே மீனிங் டெக்கரேட்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் மென்டார். மென்டார் அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு கைடு மாதிரி, an experienced person. நம்ம எப்பயுமே அவங்கள ரிலை பண்ணுவோம், ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு அட்வைசரை நம்ம மென்டார்னு சொல்லுவோம். அதுக்கு சினானிம் வந்து கைடு. நெக்ஸ்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ். ஸோ சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சூப்பர்ஸ்டிஷன் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சூப்பர்ஸ்டிஷன் அப்படிங்கிறத நவுன், சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்றது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ சூப்பர்ஸ்டிஷன்னா என்ன? மூட நம்பிக்கையில வந்து நம்பிக்கை வச்சிருக்குது. இது வந்து பீஃப் சார்ந்த விஷயம். ஓகேங்களா? லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா தப்பா இருக்கும், இதெல்லாம் போய் நம்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது மூட நம்பிக்கை, இதுதான் நான் பிலீவ் பண்றது, ஐ மீன் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. அது எதை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்ல வந்து மூட நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதாவது சூப்பர் நேச்சுரல் சம்திங், சம் நேச்சுரல் பவர் தட் இஸ் பியாண்ட் அஸ் அப்படிங்கிற மாதிரி. இது ஏதோ பண்ணுது, இது நம்மளை தாண்டி நடக்குது. ஸோ தேர் இஸ் சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ற நம்புறது வந்து சூப்பர்ஸ்டிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன் பிலீஃப் வச்சிருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கான நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர்ஸ்டிஷியஸ் பர்சன், சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணா தட்ஸ் கால்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ். அதுக்கு நம்ம இர்ரேஷனல் அப்படிங்கிற சினானிம் கொடுக்கலாம். ஸோ ரேஷனலா யோசிக்க மாட்டாங்க, லாஜிக்கலா யோசிக்க மாட்டாங்க, அந்த பிலீஃப் சார்ந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கறதுனால இர்ரேஷனல் ஒரு இல்லாஜிக்கல் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் ரேவேஜ். ஸோ ரேவேஜ் அப்படிங்கிறது ரேவேஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப பெரிய டேமேஜ், பெரிய சிவியரான எக்ஸ்டென்சிவான டேமேஜ் ஒன்றுக்கு பண்றாங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் ரேவேஜிங். ஸோ த டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சம்திங். அதை நமக்கு இன்னொரு வேர்டுக்கு ஈக்குவலண்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமாலிஷ். ஒரு விஷயத்த அழிக்கிறாங்க அப்படின்னா டிமாலிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சக்சசிவ். ஸோ சக்சசிவ் இஸ் ஃபாலோயிங் ஒன் ஆஃப்டர் தி அதர். நம்ம வந்து அதை கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கான்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னா ஒரு நாளுக்கு அப்புறம் இன்னொரு நாள். சக்சசிவ் டேஸ் கான்சிக்யூட்டிவ், ஒன்னுக்கு அப்புறம் இன்னொன்னு வருது சக்சசிவ் ஒரு கான்சிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் தி சினானிம் ஃபார் தட். நெக்ஸ்ட் அப்ரகேட். அப்ரகேட்னா ஒரு விஷயத்த வந்து அபாலிஷ் பண்றது, டூயிங் அவே வித். அது எதை பர்டிகுலரா சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லா இல்ல வந்து ஒரு ரைட் இல்ல ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பீப்புள் ஆர் டூ பார்ட்டிஸ். அதை நம்ம வந்து ஃபார்மலா வந்து அது நம்ம இல்லைன்னு சொல்லி அபாலிஷ் பண்ணா தட்ஸ் கால்ட் அஸ் அப்ரிகேஷன். ஓகேங்களா? அப்ரிகேட். அப்ரிகேட் அப்படிங்கிறது verb abrogation அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டீலீனியேட். டீலீனியேட் அப்படிங்கிறது ஒரு போர்ட்ரேயல். நம்ம ஒருத்தங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்றோம் அப்படிங்கறத நம்ம டீலினியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிசைஸ்லி அதை பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹவு டு வி டிஸ்கிரைப் சம்திங், ஹவு டு வி இல்லஸ்ட்ரேட் சம்திங் ஆர் போர்ட்ரே சம்திங், ஆர் வி கால் இட் அஸ் டீலினியேட்டிங் ஆர் எக்ஸ்பிளைனிங் ஆர் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் மெனாஸ். ஒரு பர்சன் எப்பயுமே வந்து ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல்லா நடந்துக்கிறாரு, ஒரு த்ரெட் அப்படின்னு சொன்னா அதை வந்து மெனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான வார்த்தை வந்து த்ரெட். ஸோ ஒரு டேஞ்சரஸான ஹார்ம்ஃபுல்லான பர்சனை வந்து மெனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பர்சன் இல்ல ஒரு திங்கா கூட இருக்கலாம் அது. நெக்ஸ்ட் ஆக்கல்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்கவங்க. ஸோ அந்த ஆக்கல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஆக்கல்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் த பிராக்டிசஸ், இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிராக்டிசஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து ஆக்கல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிஸ்டிக்கல், சூப்பர் நேச்சுரல் இல்ல மேஜிக்கல் பவர்ஸ் தான் வந்து ஆக்கல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்கல்ட் குரூப்னு கூட சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்பி பண்றவங்க. ஸோ அதுக்கு அதுக்கு வந்து நம்ம ஈக்குவலண்டான வார்த்தை வந்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சூப்பர் நேச்சுரல், சூப்பர்ஸ்டிஷியஸ், ஆக்கல்ட், இது எல்லாத்தையும் நீங்க ஈக்குவலண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் விண்டிகேட் பண்றதுன்னா ஒருத்தங்க மேல ஏதோ ஒரு சஸ்பீஷனோ ஒரு பிளேமோ இருக்கு, அதுல இருந்து அவங்களை கிளியர் பண்றது. ஓகேங்களா, தட்ஸ் கால்ட் விண்டிகேஷன். அதை நம்ம வந்து ஜஸ்டிஃபை அப்படின்னா சொல்லலாம். So we have to we are justifying that this person has not committed that particular mistake அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வேர்ட் benevolence. ஸோ ஒரு நல்லவங்களா நடந்துக்கிறது, கைண்டா நடந்துக்கிறது is called as benevolence. We can equate it to kindness. நெக்ஸ்ட் வேர்ட் பெனாசியா. ஸோ ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு இது எல்லா டிசீசஸ்க்கும் எல்லா டிஃபிகல்ட்டிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் கால் பெனாசியா. வி கால் இட் அஸ் கியூர் ஆல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முடிவு மருந்து தான் இருக்கு. தட்ஸ் கால் பெனாசியா. நெக்ஸ்ட் ப்ரூடென்ட். ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு நடந்துக்கிறது, தெளிவா நடந்துக்கிறது, தட்ஸ் கால் ப்ரூடன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இது நடக்குது, இது நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு தெளிவோட நடந்துக்கிறது இஸ் கால்ட் அஸ் ப்ரூடன்ஸ். அதுக்கு நமக்கு ஈக்குவலண்ட் ஆனது வந்து காஷியஸ். ஸோ எப்பவுமே காஷியஸா இருக்குது. ஸோ இஃப் ஐ டூ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இது நடக்கணும்னா நான் இதை பண்ணணும் அப்படின்னு காஷியஸா நடக்குது, ப்ரூடன்ஸ் அண்ட் காஷியஸ்னஸ். நெக்ஸ்ட் அமிகபிள். ஸோ ஃப்ரெண்ட்லியா ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்லியா ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அமிகபிள் அப்படின்னு அதை சொல்லுவோம். ஸோ கேரக்டரைஸ்ட் பை ஃப்ரெண்ட்லினஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கார்ட். ஸோ அங்க எந்த சண்டையும் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கார்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் அமிகபிள் அப்படின்னு சொல்லுவோம். வி கேன் ஈக்குவேட் இட் டு ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட் இர்ரெவரன்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஒரு விஷயத்த நம்ம ஹையா ரிகார்ட் பண்ணுவோம், ஆனா அதுக்கு ரெஸ்பெக்ட், அதுக்கான மரியாதை கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நம்ம irreverence அப்படின்னு சொல்லுவோம். we can equate it to the word disrespect. next dexterity அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்கில், நம்ம டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ற ஸ்கில்ஸ். எஸ்பெஷலி எதுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கைகளை யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ற விஷயத்துக்கு ஸ்கில்லுக்கு வந்து டெக்ஸ்டரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிற வார்த்தை பார்ப்போம். ஸோ ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் வந்து ரெண்டு கையுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க, ரெண்டு கையும் அவங்க ஈக்குவலா எழுத முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So you can just learn that word for one word substitution. Somebody who can use both the hands to write அப்படின்னா ambidextrous அப்படின்னு சொல்லலாம். So dexterity is something that we can do with hands, some skill that we have with hands. So அதுக்கு வந்து adroitness அப்படின்னும் நம்ம சொல்லலாம். So equivalent ஆன word. Next capricious. So given to sudden and unaccountable சேஞ்சஸ் ஆஃப் மூட். ஸோ திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு கத்துறது, ஸோ திடீர்னு அவங்களுக்கு மூட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க, தட்ஸ் கால்ட் கேப்ரீஷியஸ். அதுக்கு ஈக்குவலண்ட் ஆனது வந்து விம்சிக்கல். ஓகேங்களா, ஸோ வி ஜென்ரலி சே திஸ் ஃப்ரேஸ், உன்னோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கெல்லாம் நான் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கும் அவங்க என்ன வேணா யோசிப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. தட்ஸ் விம்சிக்கல் அப்படிங்கிற வார்த்தையோட நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அப்படின்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க இஷ்டத்துக்கும் அவங்க எப்போ கோவறதோ என்ன மூட் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றது கேப்ரீஷியஸ் அண்ட் வி ஆல்சோ கால் இட் அஸ் விம்சிக்கல். ஓகேங்களா, அசர்ட்டிவ் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டா நடந்துக்கிறது. ஓகேங்களா, அசர்ட்டிவா பேசினா அப்படின்னா ஃபுல் கான்ஃபிடென்ஸோட பேசினா எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேவிங் or showing a confident or a powerful personality. இதுக்கு synonym வந்து domineering. So next word knavish. So ஒரு dishonest-ஆன person, honesty இல்லாத, நேர்மையே இல்லாத பர்சனை வந்து knavish அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஈக்குவலண்டான வார்த்தை வந்து unscrupulous சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா laconic. ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப கம்மியான வார்த்தை தான் யூஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம laconic அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு synonymous word வந்து கன்சைஸ். இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தோம்னா எக்ஸ்டென்சிவா பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கன்சைஸ், பிரீஃப் அண்ட் லெக்கானிக் இதெல்லாம் ஈக்குவலண்ட் ஆன வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நாக். ஐவ் காட் த நாக் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த ஸ்கில் தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் கால்ட் நாக். நம்ம ரொம்ப அதிகமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், ஐவ் காட் த நாக் ஆஃப் இட். ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவலண்டா டெக்ஸ்டரிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா டெக்ஸ்டரிட்டி அப்படிங்கிற வார்த்தை. ஸோ நாக், டெக்ஸ்டரிட்டி அப்படிங்கிறதுலாம் ஈக்குவலண்டான வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் இல் பிரெட். ஒருத்தங்களை சரியாவே வளர்க்கல அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து இல் பிரெட், இல்ல ரூடா நடந்துக்கிறாங்களா அவங்கள வந்து நம்ம இல் பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கான ஈக்குவலண்டான வேர்ட் வந்து அன்கூத். டிமெண்டட் அப்படிங்கிறது வந்து சேம், இடியாட்டிக்கா, இஷ்டத்துக்கும் கோவம் தான் இர்ரேஷனலா பிஹேவ் பண்றது, கோவத்தினாலையும் இல்ல வந்து டிஸ்ட்ரெஸ்னாலையோ இல்ல திடீர்னு எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னா லூசு மாதிரி நடந்துக்கிறது இஸ் கால்ட் அஸ் டிமெண்டட். அது வந்து நம்ம இடியாட்டிக் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வித் தட் we have come to the end of synonyms. அடுத்து வந்து நம்ம antonyms பார்ப்போம். ஸோ சினானிம்ஸ்க்கு ஆப்போசிட் தான் antonyms. சினானிம்ஸ்லாம் ஒரே மாதிரி மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ். antonyms அப்படின்னா ஆப்போசிட்டான மீனிங் இருக்கிற
வார்த்தைகளை தான் நம்ம வந்து ஆன்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ட்ஸ் வித் ஆப்போசிட் மீனிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்போசிட் மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கும். நெகட்டிவ், பாசிட்டிவ், ஹாப்பி, சேட், அபவ், பிலோ. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிக், ஸ்மால், பர்த், டெத், பிட்டர், ஸ்வீட், பிளாக், ஒயிட், பிளண்டா இருக்கு இந்த பென்சில். இதுக்கு ஆப்போசிட் வந்து ஷார்ப். ஸோ இது மொக்கையா இருக்கு, பிளண்ட். ஆப்போசிட் வந்து ஷார்ப். பாடி, சோல், போர், அம்யூஸ். ஸோ போரா இருக்கு, இல்ல எக்ஸைட்டிங்கா இருக்கு, அம்யூசிங்கா இருக்கு அப்படிங்கிறது போருக்கு ஆப்போசிட்டான வார்த்தைகள். பாரோ, பாரோ பண்றோம், லென் பண்றோம், கடன் வாங்குறோம், கடன் கொடுக்குறோம். ஸோ தோஸ் ஆர் தி ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ அதுக்கு we will have a list of 25 words. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து inevitable. ஸோ inevitable அப்படின்னா தவிர்க்கவே முடியாத ஒண்ணு, ஓகேங்களா? certain to happen, நம்ம அவாய்டே பண்ண முடியாத ஒண்ணு. அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை ஆன்டனிம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவாய்டபிள், தவிர்க்கக்கூடிய ஒண்ணு, அவாய்டபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிவோக். ரிவோக் அப்படின்னா அஃபிஷியலா ஒரு விஷயத்த கேன்சல் பண்றது. அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ நான் ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றேன், அதே லாவை நான் ரிவோக் பண்றேன், கேன்சலும் பண்றேன். ஓகேங்களா? என்கரேஜ்ட் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து சப்போர்ட், கான்ஃபிடன்ஸ் இல்ல ஹோப் கொடுக்கறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து அப்போஸ் பண்றது இல்ல டிஸ்கரேஜ் பண்றது. நெக்ஸ்ட் ரேபிட். we can also write discouraged. ரேபிட் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லயே ஒரு விஷயம் அதிகபட்சமா நடக்கிறது. அட் அ கிரேட் ரேட் அப்படின்னா கிரேட் மணி கிடையாது, அட் அ கிரேட் ஸ்பீட் நடக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லோ. நெக்ஸ்ட் ஸ்டிஞ்சி. ஒருத்தன் ஒரே கஞ்சமா இருக்கான் அப்படின்னு சொன்னா, மீன், கஞ்சமா இருக்கான் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட ஜெனராசிட்டியே இல்லாம இருக்கான், கொஞ்சம் கூட யாருக்குமே கொடுக்க மாட்டான், சரியான கஞ்ச பையன். தட்ஸ் கால்ட் ஸ்டிஞ்சி. ஓகேங்களா? அதுக்கு ஆப்போசிட் என்னது? எக்ஸ்ட்ராவேகன்ட். எக்ஸ்ட்ராவேகன்ட்னா இஷ்டத்துக்கும் செலவு பண்றது. ஸோ இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. கஞ்சமா இருக்கிறதும் தப்பு, இஷ்டத்துக்கும் செலவு பண்றதும் தப்பு. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஆப்போசிட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் டிலிஜென்ட். ஸோ டிலிஜென்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்சியஸா நடந்துக்கிறது, ரொம்ப கான்சியஸா இதுதான் நான் பண்ண வேண்டிய ஒர்க், இது என்னோட கடமை, இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது டிலிஜென்ஸ். அதுக்கு ஆப்போசிட் வந்து லேசியா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைனமிக். ஸோ டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்லாம் கூட சொல்லுவோம். ஸோ எந்த சேஞ்ச் வந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகுறது, அது சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது இஸ் டைனமிக். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டாட்டிக், ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே இடத்துல தங்கிடுறது, ஒரே இடத்துல தேங்கிடுறதுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் ஸ்டாட்டிக். ஸோ டைனமிக் பர்சனாலிட்டி, டைனமிக் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அவங்க ஒரே விஷயத்த மட்டும் எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க, எந்த விஷயத்த கொடுத்தாலும் அவங்க பண்ணுவாங்க, எந்த சேஞ்சஸ் கொடுத்தாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் டைனமிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்பாரஸ். ஒருத்தன் வந்து ப்ரூட்டலா இருக்கான், ரூடா இருக்கான், ஒரு மாதிரி பிரிமிட்டிவா இருக்கான், அவன் கொஞ்சம் கூட சிவிலைஸே ஆகல அப்படின்னு சொன்னா அவனை வந்து பார்பாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை வந்து சிவிலைஸ்ட். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் மிசரி. ஒரு பெரிய சோகம், ஒரு மென்டல் டிஸ்ட்ரெஸ் இல்ல வந்து ஒரு பிசிக்கல் டிஸ்ட்ரெஸ் இல்ல ஒரு பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் வந்து நம்ம மிசரின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை வந்து பிளிஸ். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஓகே, ஐ ஃபீல் பிளிஸ்ஃபுல், நான் ரொம்ப பிளெஸ்டா நினைக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கு அப்படி ஃபீல் பண்றது வந்து இட்ஸ் கால்ட் பிளிஸ்ஃபுல். அதுக்கு ஆப்போசிட் வந்து மிசரி. நெக்ஸ்ட் ஹெரிடிட்ரி. ஸோ ஒருத்தங்களுக்கு வம்சாவளியா ஒண்ணு கிடைச்சது, ஹெரிடிட்ரியா ஒண்ணு வந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் என்னது? அக்வயர்ட். ஸோ நம்மளே போய் அக்வயர் பண்றது, தானா கிடைக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து நம்மளா போய் எடுத்துக்கிறது, தட்ஸ் அக்வயர்ட். ஸோ திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வெக்கேட். ஸோ ஏற்கனவே இருந்த ஒரு இடத்த, ஆக்கிபை பண்ணியிருந்த இடத்த காலி பண்றது இஸ் கால்ட் வெக்கேட். அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை வந்து ஆக்கிபை. நெக்ஸ்ட் ஸ்டேல். ஸோ ஒரு பிரெட் வாங்குறீங்க, அது வந்து ட்ரையா இருக்கு, சாப்பிடவே பிடிக்கல, இட் ஹாஸ் அ ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னா அது வந்து ஸ்டேல் பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு பிளசண்டாவும் இல்லை, ஹார்டா இருக்கு, மஸ்டியா இருக்கு, ட்ரையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஸ்டேல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ரெஷ் அப்படிங்கிற வார்த்தை. நெக்ஸ்ட் ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டினா அங்க போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ தெர் இஸ் ஷார்டேஜ் இன் சப்ளை. ஓகேங்களா? திஸ் குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஸ்கார்ஸ். அதுக்கு ஆப்போசிட் வந்து பிளென்டியா இருக்கு, தேவையை விட அதிகமா இருக்கு பிளென்டி, தேவையை விட கம்மியா இருக்கு ஸ்கேர்சிட்டி. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷன்ல ரொம்ப வருஷமா இருக்கு ஒரு பர்சன். அதுக்கு ஆப்போசிட் வந்து அமெச்சூர். இப்பதான் அந்த ப்ரொஃபஷனுக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்பதான் அவங்க லேர்ன் பண்றாங்க. அமெச்சூர் பர்சன். இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் இஸ் அமெச்சூர் பர்சன். ஸோ நம்ம இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு ஒரு இடியமும் படிச்சிருக்கோம், கிரீன் ஹார்ன். கிரீன் ஹார்ன் அப்படின்னு சொன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், அமெச்சூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன? ப்ரொஃபஷனல். ஸோ நெக்ஸ்ட் மீகர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸ்கேர்சிட்டி,
ஸோ மீகர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா மீகர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை பிளென்டிஃபுல். நமக்கு தேவையை விட அதிகமான அளவுலயே ஒரு பொருள் இருக்கு. ஸோ தட்ஸ் பிளென்டிஃபுல். ஸோ ஸ்கேர்சிட்டி, மீகர் அப்படிங்கறதெல்லாம் ஈக்குவலண்டான வேர்ட்ஸ். அதுக்கு ஆப்போசிட் வந்து பிளென்டி, பிளென்டிஃபுல் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஒரு அபண்டன்ஸ் இதெல்லாம் கூட ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோவோக். ஸோ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்களை வந்து பண்ண வைக்கிறது, அதாவது ஒரு ரியாக்ஷனை ஒரு இமோஷனை வர வைக்கிறது, இட்ஸ் கால்ட் ப்ரோவோக்கிங். ஸோ நான் பேசி ஒருத்தங்களை ப்ரோவோக் பண்ணி அவங்கள கோவமாக்குறேன். ஓகேங்களா, இட்ஸ் ப்ரோவோக்கிங். இல்ல நான் அவங்களை சமாதானப்படுத்துறேன், அது வந்து சூதிங். ஸோ நான் ஏதோ ஒன்று பண்ணி அவங்களை சமாதானப்படுத்து, சூதிங். ஏதோ ஒன்று பண்ணி கோவப்படுத்துறேன், அவங்க கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை வர வைக்கிறது, தட்ஸ் ப்ரோவோக்கிங். இல்ல அவங்களோட ரியாக்ஷனை கம்மி பண்றேன், அவங்களை காமாக்குறேன், தட்ஸ் சூதிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரெனவுண்ட். ரெனவுண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலரான ஒரு பர்சனை தான் வந்துட்டு, ஃபேமஸான ஒரு பர்சன் தான் நம்ம ரெனவுண்ட்னு சொல்லுவோம். பர்சன் மட்டும் இல்லாம ரெனவுண்ட் யூனிவர்சிட்டி, ரெனவுண்ட் காலேஜ், ஸோ ரெனவுண்ட் பர்சன் அப்படின்னா கூட சொல்லுவோம். ஸோ ரெனவுண்ட் மியூசிஷியன் அப்படின்னா கூட சொல்லுவோம். ஸோ ரெனவுண்டுக்கு ஈக்குவலண்டான வேர்ட் இஸ் ஃபேமஸ். ஆப்போசிட்டான வேர்டு வந்து அன்னோன். யாருக்கும் அவரை தெரியாது. ஆல்தோ இஸ் குட் அட் சிங்கிங், ஹி இஸ் நாட் சச் அ ஃபேமஸ் பர்சன் ஆர் ரெனவுண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வைஸ். ஸோ இதை வந்து வர்ச்சு அண்ட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வர்ச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் வர்ச்சு. அதுக்கு ஆப்போசிட் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட விஷயம், இம்மாரல், விக்கெட் பிஹேவியர் எல்லாம் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வர்ச்சு அண்ட் வைஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனானிமிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து யுனானிமஸ் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு விஷயத்த பண்றாங்க, ஒன்னா ஒரு விஷயம் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அது யுனானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். யுனானிமிட்டி. ஸோ அக்ரிமெண்ட் பை ஆல் பீப்புள் இன்வால்வ். ஸோ எல்லாரோட கன்சென்சஸ்க்கும் ஏற்ற ஒரு விஷயம் நடக்குது, ஒன்று ஒத்துக்கிறாங்க அப்படின்னா யுனானிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ தெர் இஸ் நோ அக்ரிமெண்ட் பிட்வீன் பீப்புள். ஸோ அங்க யாருமே ஒரு விஷயத்துக்கு அக்ரி ஆகல, தெர் இஸ் டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்கார்ட். ஓகேங்களா. ஆனா அதுக்கு ஆப்போசிட் எல்லாரும் அக்ரி பண்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க, தட்ஸ் யுனானிமிட்டி. நெக்ஸ்ட் அபண்டன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா, ஸ்கேர்சிட்டி, மீகர், இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டான வார்த்தை வந்து அபண்டன்ஸ். நிறையவே இருக்கு, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட நிறையவே இருக்கு. வெரி லார்ஜ் குவாலிட்டி ஆஃப் சம்திங். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை நம்ம ஸ்கேர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிவென்ட். ஸோ ஒரு விஷயம் நடக்காம தடுக்கிறது இஸ் ப்ரிவென்டிங். அதுக்கு ஆப்போசிட் இன்டியூசிங், அதை நடக்க வைக்கிறது. ஃப்ரெயில்டி அப்படின்னா ரொம்ப வீக்கா, ரொம்ப டெலிகேட்டா இருக்கிறது, உடஞ்சிடுற மாதிரி இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் டெமாலிஷ். நம்ம ஆல்ரெடி பார்த்த வார்த்தை சினானிம்ஸ்ல பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு விஷயத்த அழிக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் பில்டிங். ஸோ அழிக்கிறது, உருவாக்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரேபிட்லி அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்திருக்கோம், சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் வெரி குவிக்லி அட் அ கிரேட் ரேட். அதுக்கு ஆப்போசிட் ஸ்லோலி. டெர்மினேட் அப்படின்னா ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர்றது, அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை வந்து பிகின் பண்றது. நெக்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து அவங்கள பத்தி பெருமையா பேசுறது, அவங்க அட்மயர் பண்றது, அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் அப்ரூவ் பண்றது இஸ் கால்ட் அஸ் பிரைசிங். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்ட் கேட்டகரி ஆஃப் வேர்ட்ஸ். இதை வந்து நம்ம ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சில வார்த்தைகள் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதோட ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் வேறையா இருக்கும். ஓகேங்களா. ஸோ வேர்ட்ஸ் தட் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் எக்ஸாக்ட்லி த சேம் ஈவன் தோ தே மே பி ஸ்பெல்ட் டிஃப்ரெண்ட்லி, they are called as homonyms. ஸோ ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், நான் சொல்லும் போது அது எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு கேட்கும், ஆனா அதோட ஸ்பெல்லிங், அதோட மீனிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் நம்ம ஹோமோனிம்ஸ். ஸோ we are going to look at some list of some 30+ homonyms today. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் add and add. So this AD is advertisement and this AD is adding, addition. ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கு, add. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா allowed. ஸோ allowed அப்படிங்கிறது ஒருத்தங்களை வந்து உள்ள அலவ் பண்றது. ஓகேங்களா. உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறது. இந்த allowed வந்து சத்தம் ரீடிங் அலவுட், சத்தமா படிக்கிறது, கேன் பி ஃபன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட் இப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆண்டிய வந்து ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஆண்ட் வந்து எறும்பு. ஓகேங்களா. ஸோ டூ டிஃப்ரெண்ட் மீனிங்ல இருக்கிற டூ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கிற வேர்ட்ஸ், பட் ஒரே ப்ரொனன்சியேஷன். எயிட். ஸோ எயிட் அப்படிங்கிறது ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ். ஈட்டுங்கிறது சாப்பிட்றது, அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து எயிட். எயிட் அப்படிங்கிறது இட்ஸ் நம்பர். 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் பேர். ரெண்டு பேர் இருக்கு. ஒன்னு வந்து காட்டுல இருக்கிற பேர், கரடி. திஸ் இஸ் பேர். திஸ் இஸ்
bare hands, எதுவுமே இல்லாத, அதுதான் barren சொல்லுவோம். ஸோ இங்க பாருங்க, he split the piece of wood with his bare hands. ஸோ அவர் வெறும் கையாலே வந்து அந்த வுட்டை வந்து ரெண்டா பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ளூ. ஸோ ரெண்டு ப்ளூ இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலர். 2 blue birds chirped in the tree அப்படின்னா ரெண்டு ப்ளூ பேர்ட்ஸ் வந்து ட்ரீல உட்காந்து chirp பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் Kelly blew the dust off the keyboard. Blew means ஊதுறது. ஸோ ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து blew. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் பட் ஸ்பெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ளூவிங் இஸ் ஊதுறது. ஸோ வந்து கீபோர்ட் மேல அந்த டஸ்ட்டை வந்து கெல்லி வந்து ஊதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரேக். ஸோ ரெண்டு பிரேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரேக் இஸ் ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் நடக்கிற இடைவெளி. ஓகேங்களா, ஒரு பிரேக் விட்டுருக்காங்க, ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. ஸோ யூ மே ஹாவ் அ 5 minute பிரேக் நவ் அப்படின்னு சொல்றேன். ஸோ தட்ஸ் அ பிரேக், இடைவெளி. இங்க பாத்தீங்கன்னா she slammed on the brake and went into a skid. ஸோ திடீர்னு அவங்க என்ன பண்றாங்க, பிரேக் பிடிக்கிறாங்க and she went into a skid. ஸோ இங்க பிரேக் வந்து அந்த வெஹிக்கலோட பிரேக் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்றோம் வெஹிக்கலை ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்ற பிரேக். நெக்ஸ்ட் பை அண்ட் பை. ஸோ இங்க இருக்கிற பை வந்து ப்ரெப்போசிஷனா இருக்கு. ஸோ Dan and Shelly walked by the river. ரிவர் பக்கமா நடந்து போனாங்க, ரிவரோட நடந்து போனாங்க. தட்ஸ் பை. BU பை வந்து வாங்குறது. ஸோ யூ மஸ்ட் பே கேஷ் வென் யூ பை கேஸ் ஹியர். ஸோ காசு கொடுத்தாதான் வந்து நீங்க கேஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3 சென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட் இஸ் காசு, CENT. 1 cent, 2 cents, 3 cents அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் சென்ட் வந்து சென்டோட பாஸ்டன்ஸ், SEND யோட பாஸ்டன்ஸ் சென்ட். ஓகேங்களா. தேர்ட் சென்ட் வந்து ஸ்மெல், த சென்ட் ஆஃப் பர்ஃப்யூம். ஓகேங்களா, ஸ்மெல். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா இந்த வேர்ட்ஸ் தான் வரும்னு இல்லை. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல there are lot of words which you have to learn. பட் ஹோமோனிம்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கம்மியா தான் வரும். கம்பேர்ட் டு antonyms and synonyms you will get less questions in homonyms. But anyway you have to be prepared. If you are given questions you will have to answer it. ஏன்னா அதை வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் choose and choose. choose-னா மெல்றது, chewing. ஸோ chew இதையே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரோட எழுதும் போது சூஸ் அப்படின்னு மாத்துவோம் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால அந்த சூஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்கு, அதுல இருந்து நம்ம ஒண்ணுத்தை தேர்ந்தெடுக்கிறது, சூஸ் பண்றது. நெக்ஸ்ட் கர்னல். ஸோ இதோட ப்ரொனன்சியேஷனும் கர்னல் தான், இதோட ப்ரொனன்சியேஷனும் கர்னல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கர்னல் வந்து ஆர்மியில இருக்கிற பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, ஆர்மி மேனுக்கு அந்த பொசிஷன் பேரு கர்னல். ஸோ நெக்ஸ்ட் வந்து KERNEL கர்னல். ஒரு கிரெயின், ஒரு பெரிய கிரெயின், ஒரே ஒரு கிரெயின். ஓகேங்களா, ஹோல் கிரெயினை தான் வந்துட்டு நம்ம, பெரிய கிரெயின் இல்லை, ஒரு ஹோல் கிரெயினை தான் வந்து நம்ம கர்னல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, there was only one kernel of popcorn left in the bowl. ஸோ பாப்கார்ன் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாப்கார்னை போடுவோம் இல்லைங்களா ரெடி ஆகிறதுக்காக, அதெல்லாமே வந்து இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து கர்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ஒரே ஒரு பாப்கார்ன் கர்னல் தான் லெஃப்ட் இன் த பவுல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டியர். ஸோ 2 டியர் இருக்கு, காட்டுல இருக்கிற மான் டியர், அண்ட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் நம்ம டியர் அப்படின்னு கூப்பிடுவோம். தட்ஸ் another டியர். நெக்ஸ்ட் டியூ. ஸோ டூங்கிறது உங்களுக்கு தெரியும், டூ வேர்ப்ஸ்ல ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல மெயினான வேர்ப் டூ. நெக்ஸ்ட் டியூ அப்படிங்கிறது பனித்துளி, DEW பனித்துளி. அண்ட் இந்த டியூக்கு வந்து மை ரிப்போர்ட் இஸ் டியூ இன் 2 weeks. ஸோ 2 வீக்குக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு நான் டியூ அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட ரிப்போர்ட் வந்து நான் 2 நாளுக்குள்ள கட்டிடணும், தட்ஸ் டியூ. தேர்ட் யூ. ஸோ யூ அப்படின்னு சொல்றது வந்து இந்த யூ வந்து இதோட ஷீப்போட ஃபீமேல், அதாவது ஃபீமேல வந்து யூ அப்படின்னு சொல்லுவோம், ரேம் அண்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஃபீமேல் வந்து யூ, மேல் வந்து ரேம். ஸோ த யூ வாட்ச்ட் ஹர் லேம்ப் ஃப்ரம் அஃபார் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், திஸ் யூ இந்த ப்ரோனவுன் இருக்குல்ல, செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் யூ is a small evergreen. So you இந்த YEW அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீ, ஒரு டைப் ஆஃப் ட்ரீ which is always green, evergreen tree. ஓகேங்களா. So that's you. Next flew. So flew அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் flew வந்து flyயோட past tense, fly, flew. நெக்ஸ்ட் flew வந்து fever. ஓகேங்களா. ஸோ இதை வந்து fluன்னு சொல்லுவாங்க, disease. அது FLUE அப்படிங்கிறது வந்து சிம்னியோட பைப். ஸோ சிம்னியோட ஒரு பைப் அட்டாச் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஒரு அவுட்லெட், அதை வந்து FLUE அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளார். ஃப்ளார் அப்படிங்கிறது மாவு, ஃப்ளார் இன்னொரு ஃப்ளார் வந்து பூவோட பேர் வந்து ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல், he willோட கான்ட்ராக்ஷன் இஸ் ஹெல். நெக்ஸ்ட் ஹீல். ஸோ திஸ் இஸ்
அவரோட ஹீல வந்து ஐ மீன் அந்த ஒரு காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வில் யூ ஸ்கிராச் ஹீல் சூன் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த ஹீல் வந்து பாதம். ஓகேங்களா, இந்த ஹீல் வந்து வி ஆல்சோ கால் இட் அஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஒரு விஷயத்துல இருந்து ஹீல் ஆகுறது. நெக்ஸ்ட் ஹியர் அண்ட் ஹியர். ஸோ ஒரு ஹியர் வந்து இங்கே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற அட்வர்ப் ஹியர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹியர் கேக்குறது. ஸோ அடுத்து ஹோல் அண்ட் ஹோல். ஸோ ஹோல் அப்படிங்கிறது ஒரு ஓட்டை, அதுக்கப்புறம் WHOLE அப்படிங்கிறது முழுசா, ஷி ஏட் த ஹோல் ஆப்பிள், முழு ஆப்பிளையும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹார் அண்ட் ஆர். ஹார் அப்படிங்கிறது நேரம், அவர் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ஹார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், ஆர். ஸோ இது வந்து ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் இது என்னது, நம்மளே சொல்லிக்கிறது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல சொல்லிக்கிறதுக்கு நம்ம ஆர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐல். ஸோ ஐ வில்லோட கான்ட்ராக்ஷன் ஐல். அடுத்த ஐல் வந்து என்னது, ஒரு 2 சைட் சீட்ஸ் இருக்கு அப்படின்னா நடுவுல ஒரு வழி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ட்ரெயின்லயா இருக்கட்டும் இல்ல வந்து ஏரோப்ளேன்லயா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் 2 சைட்ஸும் சீட்ஸ் இருக்கு, நடுவுல ஒரு வழி இருக்குல்ல, அதை வந்து எயில் அப்படின்னு சொல்லுவோம். AISLE ஐல். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐல் வந்து ஐலண்டோட இன்னொரு வார்த்தை, ஐலண்ட் நம்ம ஐல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நியூ அண்ட் நியூ. ஸோ நோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து நியூ. இது வந்து நியூ அப்படின்னா புதுசு அப்படிங்கிற இன்னொரு மீனிங்கும் இந்த வார்த்தையும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நியூவோட இன்னொரு ஈக்குவலண்டான வேர்டு வந்து நாவல், NOVEL, நாவல். அடுத்து நாட் அண்ட் நாட். ஸோ ஒரு முடிச்சு அதை வந்து நாட்னு சொல்லுவோம், இல்ல நெகேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தை வந்து நாட். நோ அண்ட் நோ. அதே மாதிரி நெகேஷனுக்கு வந்து நாட் நோ யூஸ் பண்ணுவோம். நோ அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படிங்கிறது, KNOW, ஐ நோ இட், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது நோ. ஓகேங்களா, சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். மீட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மீட் வந்து சந்திக்கிறது, செகண்ட் மீட்டுங்கிறது வந்து அது என்னது சொல்லுவோம், மீட் இஸ் கறி. ஓகேங்களா, ஸோ த மீட் இஸ் இன் த ஃப்ரீசர். நம்ம எந்த மீட் வேணா சொல்லலாம். ஓகேங்களா, ரெட் மீட்னு சொன்னா பிக் மட்டன் அண்ட் பீஃப் வந்து நம்ம ரெட் மீட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தட்ஸ் மீட். நெக்ஸ்ட் நீட். நீட் அண்ட் நீட், 3 நீட் இருக்கு. ஒரு நீட் வந்து தேவை. ஸோ யூ வில் நீட் 1 ஸ்டிக். உனக்கு ஒரு ஸ்டிக் தேவைப்படும் ஃபார் பட்டர் ஃபார் தட் ரெசிபி. நெக்ஸ்ட் த மிட்ஃபீல்ட் காட் நீட் இன் த லெக். ஸோ காலை யூஸ் பண்ணி ஒருத்தங்களை, நீயை யூஸ் பண்ணி ஒருத்தங்களை அட்டாக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நீட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ மிட்ஃபீல்ட் காட் நீட் இன் த லெக் பை இஸ் ஆப்பனன்ட். ஓகேங்களா, அடுத்து நீட் வந்து மாவை வந்து பிசையுது. ஸோ சப்பாத்தி மாவை வந்து நம்ம வந்து பிசைவோம் இல்லையா, அதை வந்து நீடிங் அப்படின்னு சொல்லுவோம். So this is another need. Next one, one. So one, 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 number, and one அப்படிங்கிறது வின்னோட past tense. win, one. Next pair. So pair அப்படிங்கிறது ஒரு ஜோடி, pair of jeans அப்படின்னு சொல்லுவோம். இந்த pair வந்து it's a fruit, பேரிக்காவை தான் pair அப்படின்னு சொல்லுவோம். Next principal and principal. So முதன்மையான. ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது அவருக்கு வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஐ மீன் நல்ல ஒரு வாட் டு சே, பிரின்சிபால் இஸ் த பர்சன். அந்த இடத்துக்கு முதன்மையான பர்சன் பிரின்சிபால். மை பிரின்சிபல், ஸ்கூல்ல நமக்கு பிரின்சிபல் இருப்பாங்க. ஸோ நல்ல குவாலிட்டிஸ்லாம் அவருக்கு, ஹி வாஸ் அ மேன் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா அவருக்கு நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரெயின், ரெயின் அண்ட் ரெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ரெயினோட மீனிங் வந்து மழை. நெக்ஸ்ட் ஹார்ஸஸ் ரெயின் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹார்ஸ் வந்து குதிரையை ஓட்டும் போது 2 சைட்ல ஒரு கயிறு மாதிரி வச்சிருப்போம் இல்லையா, அதை தான் வந்து REIN அப்படின்னு சொல்றோம். ஒரு லாங் மெட்டீரியல், ஒரு பீஸ், அதை தான் வந்து லெதர்ல முக்கியமா பண்ணிருப்பாங்க. அதை REIN ரெயின் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ரெயின் வந்து ஒருத்தங்களோட ஆட்சி. த கிங்ஸ் ரெயின் வாஸ் சக்சஸ்ஃபுல் ஃபார் 30 years அப்படின்னு சொன்னா அந்த கிங்கோட ஆட்சி அது வந்து பல வருஷத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரைட், ரைட் அண்ட் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றது, இட்ஸ் அ ரைட் டெசிஷன், ரைட் திங். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் டு ரைட். செகண்ட் வந்து எழுதுறது, WRITE, ரைட். தேர்ட் வந்து ரைட், ஒரு ரிச்சுவல் இருக்கும் இல்லைங்களா, ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது. இங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் இஸ் அ ரைட் ஆஃப் பேசேஜ். ஸோ நம்ம நிறைய ரிச்சுவல், நிறைய ஃபிக்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, மேரேஜா இருக்கட்டும், டெத்தா இருக்கட்டும். ஸோ டெத் ரைட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டெத்தோட ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. ஸோ ரைட் ஆர் ரிச்சுவல்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சேல். ஸோ சேல், ஃபர்ஸ்ட் சேல் வந்து
மிதந்து போறது. ஓகேங்களா? ஸோ மிஸ்டர் வில்லியம் லைக்ஸ் டு செயில் வித் அ ஃபேமிலி அப்படின்னா கப்பல்ல ஏதாவது ஒரு இதுல வந்து தண்ணியில டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது சேலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஃபா வாஸ் ஆன் சேல். சேல் அப்படிங்கிறது விற்கிறது. ஓகேங்களா? சீன். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் வந்து காட்சி, செகண்ட் சீன் வந்து பாக்குறது. ஸோ சீயோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் சீன், பாஸ்ட் டென்ஸ் வந்து saw. நெக்ஸ்ட் தேர். ஸோ தேர் அப்படிங்கிறது பிளேஸை குறிக்கிற அட்வர்ப். தேர், ஹியர் அண்ட் தேர், அந்த மாதிரி தேர். அதுக்கப்புறம் இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். தேர் டீம், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு. தே ஆர் அப்படிங்கிறோட கான்ட்ராக்ஷன் வந்து இந்த தேர், தே பிளஸ் ஆர், இதோட கான்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் த்ரூ. ஸோ த்ரோவோட தூக்கி போடுறாங்களே, தட்ஸ் கால் த்ரோயிங். த்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து த்ரூ. நெக்ஸ்ட் த்ரூ அப்படின்னா அதன் வழியா போறது, த்ரூ தட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, த்ரூ தட் டனல், த்ரூ தட் திங், த்ரூ த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றது, தட்ஸ் கால்ட் த்ரூ. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரெபோசிஷன்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? த்ரூ. நெக்ஸ்ட் டூ, டூ அண்ட் டூ. ஸோ திஸ் டூ இஸ் டு லாக் அப்படிங்கிற டூ ப்ரெபோசிஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த டூ வந்து டூ ஆஃபன் அப்படின்னு சொல்ற அட்வர்ப், அதிகமா அப்படின்னு சொல்றது. இந்த டூ வந்து நம்பர். நெக்ஸ்ட் வுட் அண்ட் வுட், WOOD அப்படிங்கிறது வந்து கட்டையும் சொல்லலாம், ஃபாரஸ்டையும் சொல்லலாம். வுட்ஸை வந்து ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வுட் வந்து வில்லோட பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் விச். ஸோ விச் அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனா யூஸ் பண்றோம். விச், கொஸ்டின் வேர்ட் விச். நெக்ஸ்ட் விச் அப்படிங்கிறது வந்து ஒரு சூனியக்காரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்கிலீஷ்ல விச் அப்படின்னு சொல்லுவாங்க. விசார்ட் அண்ட் விச். நெக்ஸ்ட் வெதர். ஸோ இது வந்து வானிலை, வெதர். அண்ட் திஸ் வெதர் இஸ் இஃப், அப்படி இருந்தால் அப்படின்னு சொல்ற வெதர். நெக்ஸ்ட் ஹூஸ், யாரோடது அப்படின்னு சொல்றதுக்கு ஹூஸ். அதுக்கப்புறம் ஹூ இஸ் ஓட கான்ட்ராக்ஷன். ஹூ பிளஸ் இஸ், இதோட கான்ட்ராக்ஷன் தான் வந்து ஹூ இஸ் சப்போஸ் டு டூ தட் அப்படிங்க. So next, so with that we have come to the end of homonyms as well. So இன்னைக்கு செஷன்ல வந்து we have started off with the question and answer of yesterday's class. So நேத்து கிளாஸோட டி டைம் ப்ரீட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து சினானிம்ஸ் பார்த்தோம். சினானிம்ஸ்க்கு நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் 25 வேர்ட்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் 25 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் we also seen homonyms. ஸோ அதுக்கு வந்து மோர் தேன் 25 வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து we will see the rest of vocabulary part. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி லேர்னிங்.